அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அவரைக்காயில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரைக்காயில் நிறைய புரதங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறைவான கொழுப்பு தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் தேவையான கனிம சத்துக்களும் விட்டமின்களும் அதிகமாகவே காணப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டு தோட்டங்கள்லாம் வளர்க்கப்படக்கூடிய அவரைக்காய் அரிய வகை மருத்துவ குணங்களை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அவரைக்காய் பிஞ்ச வாரத்துக்கு 2 முறை சமைத்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பித்தமானது குறையும். குறிப்பாக பச்சை காய்கறிகளை சாப்பாட்டில் நம்ம சேர்க்கறது ஆரோக்கியத்தை வலுவாக்கி கொடுக்கும். அந்த வகையான காய்கறிகளில் ஒன்று தான் இந்த அவரைக்காயும். இந்த அவரைக்காயை பற்றி நிறைய தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவரைக்காயை அதிகமாக நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது வெள்ளெழுத்து குறைபாடுகளானது நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த அவரைக்காய் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ இதனால் ரத்த அழுத்தம், இதய நோய் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதிகமாக அவரைக்காயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு 2 முறை நீங்கள் அவரைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ அதிகமான கொழுப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு கொழுப்பானது குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அவரைக்காய் பிஞ்சில் துவர்ப்பு சுவை அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். இந்த துவர்ப்பு சுவையோடு இருக்கக்கூடிய இந்த காயை நீங்கள் சாப்பிடும் பொழுது ரத்தத்தை நிச்சயம் சுத்தப்படுத்தி கொடுத்துடும். அதே போல் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க அதிகமாக அவரைக்காய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவரைக்காய் அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது நீரிழிவு நோயால் உண்டாகக்கூடிய மயக்கம், தலை சுற்றல், கை கால் மறுத்து போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகும். மேலும் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க அவரைக்காயை அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல நிறைய மாற்றங்களானது ஏற்படும். ஸோ சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதே போல் அவரைக்காய் மலச்சிக்கலை போக்கக்கூடிய தன்மை பெற்ற ஒரு காய் தாங்க. வயிற்றுப்பொருமலை நீக்கி கொடுக்கும். மூலநோய் தாக்கம் இருக்கக்கூடியவங்க அவரைக்காயை உணவில் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. சிறுநீர்களை பெருக்கக்கூடிய ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் அவரைக்காய் செயல்படுது. நல்லா அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது சளி, இருமல் இப்படி எந்த விதமான தொற்று நோய்கள் இருந்தாலும் எல்லாமே சரியாக போகும். மேலும் முதுமையில் உண்டாகக்கூடிய நோயினுடைய தன்மையை இந்த அவரைப்பிஞ்சு மாற்றி கொடுத்துடுதுங்க. தசைநார்களை வலுப்படுத்தி கொடுக்கும். உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை கூட குறைச்சி கொடுக்குது. இரவு உணவில் அவரைக்காயை நீங்கள் சேர்த்துட்டு சாப்பிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு தூக்கமானது கிடைக்கும். அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, புரத சத்துக்கள் இருக்குது. அதாவது விட்டமின் பி, சி, கே, பொட்டாசியம், இரும்புச்சத்து, இந்த மாதிரி நிறைய தாதுக்கள் இருக்குது. இது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடிய காயாக அவரைக்காய் காணப்படுது. அவரைக்காய் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உடல் எடை குறைக்கிறது, நீரிழிவு கட்டுப்பாடு, செரிமானம், அப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கான முக்கியமான அமைப்பு இதில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த அவரைக்காயில் கலோரிகள் அப்படின்றது ரொம்பவே கம்மி. அதே போல் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடல் எடையை நிச்சயமாக குறைக்க முடியுங்க. இது அதற்கான சிறந்த ஒரு உணவாக இருக்கும். அதே போல் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தி கொடுக்குது. பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை எடுக்கும் பொழுது இதயம் ஆரோக்கியமாக செயல்படும். ஸோ இதய அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பொட்டாசியம், நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த அவரைக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக அவரைக்காய் சாப்பிடுங்க. ஏன்னா அவரைக்காய் நீங்கள் சாப்பிடும் பொழுது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும். இதனால் ரத்தத்துக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. இதயத்துக்கு நோய்கள் எதுவுமே வராமல் இருக்கும். மேலும் இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள் சிறப்பாக இருக்கும். எந்த விதமான பிளாக்கும் இல்லாமல் பிளட் நல்லா சர்க்குலேட் ஆகிறதுக்கு இந்த அவரைக்காய் ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே போல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய் அப்படின்றதுனால கண்டிப்பாக செரிமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. செரிமானம் நல்லா நடந்து மலச்சிக்கலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனால் உங்களுக்கு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவாக இருக்கிறதுனால செரிமானம், மலச்சிக்கல் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகும். எலும்பு, பற்கள் இதுவும் கூட சரியாகிறதுக்கு அவரைக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது. இந்த கால்சியமும் பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது. மேலும் இரத்த சோகையை தடுக்கக்கூடிய தன்மை இந்த அவரைக்காயில் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா இரும்பு சத்து அதிகமாகவே இந்த காயில் இருக்குது. இரத்த அணுக்களுடைய உற்பத்தியை அதிகமாக்கி இரத்த சோகை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய நோயை தடுத்து கொடுக்குதுங்க. மேலும் அவரைக்காயில் இருக்கக்கூடிய எல்டோப்பா அப்படின்ற அமினோ அமிலம் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ உங்களுடைய மனம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அவரைக்காய் அதிகமாக எடுத்துக்கோங்க. கட்டாயமாக வாரத்துக்கு 2 முறை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதனால் பார்த்தீங்கன்னா குடல் புற்றுநோய்கள் வராமல் தடுக்க முடியும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாத்தையும் வெளியேற்றத்துக்கு இந்த அவரைக்காய் ரொம்பவே உதவியாக இருக்குங்க.
அவரைக்காயை நீங்கள் கூட்டு, பொரியல், சாம்பார் அப்படின்னு உங்களுக்கு பிடித்தமான வகைகளில் சமைத்து சாப்பிடலாம். ஏதோ ஒரு வகையில் தினமும் உங்களுடைய உணவில் சேர்க்குற மாதிரி பாருங்கள், ரொம்பவே நல்லது. அப்படி தினமும் சாப்பிட முடியாதவர்கள் வாரத்துக்கு 2 முறையாக சாப்பிடுங்க. இது மாதிரி இந்த பதிவோட பார்த்துருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அவரைக்காயில் கால்சியம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் உங்களுடைய உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. உணவு கட்டுப்பாடு அப்படின்றதோட உடற்பயிற்சி செய்யும் பொழுது தான் உடல் எடையை வந்து குறைக்க முடியும். ஆனால் இதில் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வயசு அதிகரிக்க அதிகரிக்க நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைய ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய உணவில் கட்டாயமாக நீங்கள் அவரைக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். அவரைக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுடைய உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிறதுனால உணவில் அடிக்கடி வந்து இதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்படியே அடிக்கடி அவரைக்காயை சேர்த்துட்டு வரும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் பித்தத்தால் உண்டாகக்கூடிய கண் சூடு, கண் பார்வை மங்கல், கண் பாதிப்புகளுக்கு எல்லாத்துக்குமே அவரைக்காய் வந்து ஒரு சிறந்த மருந்தாக வந்து செயல்படும். அவரைக்காயில் கால்சியம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு பற்களும் சரி, எலும்புகளும் சரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதய நோய்கள்லேருந்து காக்கிறதுக்கு இந்த அவரைக்காய் தான் வந்து ரொம்பவே பயன்படுது. இந்த அவரைக்காயை நீங்கள் தினமும் சாப்பிட்டாலும் சரி, வாரத்துக்கு 2-3 முறை சாப்பிட்டாலும் சரி, பித்தமெல்லாம் வந்து இருந்தாலும் குறைஞ்சி போயிடும். கண் நரம்புகள் எல்லாம் குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இந்த மங்கன பார்வை கூட தெளிவடைய ஆரம்பிச்சிடும். அவரைக்காயை அதிகமாக சாப்பிட்டு வரும் பொழுது வெள்ளெழுத்து குறைபாடுகள் கூட சரியாக போயிடும். இந்த அவரைக்காயில் நிறைய விதமான துவர்ப்பு சத்துக்கள் இருக்குது. ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் வந்து கரைச்சி கொடுக்கும். ஸோ அதனால் அவரைக்காய் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோயால் இருக்கக்கூடியவங்களாம் கட்டாயமாக அவரைக்காய் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த காயில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துக்களுமே உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. நம்முடைய வீடுகளில் நம்ம நார்மலாக வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய காய்களில் அவரைக்காயும் ஒன்று. இந்த அவரைக்காயை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். இந்த அவரைக்காயில் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கப் அவரைக்காய் எடுத்தீங்க அப்படின்னா அதில் அயன், காப்பர், ஜிங்க்கு, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், புரதச்சத்து, கால்சியம் அப்படின்னு ஊட்டச்சத்துக்களுடைய கூட்டமே வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இது பார்த்திங்கன்னா மூளை, இதயம், ஜீரணம், புற்றுநோய் பாதுகாப்பு, ஈறுகள் ஆரோக்கியம், மனநிலை மாற்றம், எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு எல்லா வகையிலையுமே நமக்கு நலன்களை வந்து கொடுத்துட்ருக்குங்க. மனநிலையை சமன்படுத்தக்கூடிய எல்லா விதமான ஹார்மோன்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியானது இந்த அவரைக்காயில் இருக்குது. ஸோ மனசை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்கள்னு சொல்லக்கூடிய டோபமைன் மற்றும் உள்ளிட்ட ஹார்மோன்களுக்கு காப்பர் ரொம்ப அவசியமானது. காப்பர் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இது ஹார்மோன்களை எல்லாம் பாதித்து மனநிலையை வந்து மோசமாக்கி கொடுக்கும். கவனச்சிதறல், சிந்திக்கக்கூடிய திறன் பாதிப்பு, வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே இது வழிவகுத்து கொடுத்துடும். ஸோ அதுக்காக 100 கிராம் அவரைக்காய் எடுத்தீங்க அப்படின்னா 1.335 மைக்ரோகிராம் காப்பர் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஃப்ரீ ரெடிக்கலால் ஏற்படக்கூடிய சேதங்களில் இருந்து உங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் நரம்பு சிதைவு நோய், புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை அவரைக்காய் வந்து செய்துட்ருக்குன்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய அமினோ அமிலம் உங்களுடைய மனநிலையை வந்து சரி பண்ணி கொடுக்கும். மன அழுத்தம், ஏன்சைட்டி போன்ற கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை எல்லாத்தையுமே இது சரி பண்ணி கொடுக்குது. அதாவது 100 கிராம் வரையில் இருக்கக்கூடிய அவரைக்காயில் 25.6 மைக்ரோகிராம் டயட்ரி ஃபைபரானது காணப்படுது. ஸோ இது ரொம்பவே நல்லது. பற்களுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும், விட்டமின் டி வந்து ரொம்பவே அதிகமாகவே இந்த அவரைக்காயில் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா அவரைக்காயில் கால்சியம், பாஸ்பரஸும் நிறைந்து இருக்கிறதுனால பற்களுடைய உறுதி, பற்களுடைய உருவாக்கம், வலுவான பற்கள், தாடை எலும்பினுடைய அடர்த்தி, அப்படி நிறைய விஷயங்களை வந்து பார்த்துக்குதுங்க. 100 கிராம் அவரைக்காயில் 130 மைக்ரோகிராம் கால்சியம் மற்றும் 0.372 மைக்ரோகிராம் பாஸ்பரஸ் வந்து கிடைக்குது. அதே போல் இதில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆன்டி ஆக்சிடென்ட் கூற்றாகவும் அலர்ஜி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுது. அதனால் ஆக்டிவேட் அழுத்தமானது உங்களுக்கு நோய் தடுப்பானாக வந்து பயன்படும். ஸோ உங்களுடைய செல்களுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாக வந்து அவரைக்காய் இருக்குங்க. உடலில் புற்றுநோய் கட்டிகள் வளர்வதை வந்து தடுக்கக்கூடிய பண்பு இந்த அவரைக்காய்க்கு இருக்குது. உங்களுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதாவது 100 கிராம் அவரைக்காயில் 9.33 மைக்ரோகிராம் ஜிங்க் ஆனது காணப்படுது. இந்த ஜிங்க் மற்றும் மேக்னீஸு ஆக்சிடேட்டிவாக செயல்பட்டு அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களுடைய நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு கூட இது ரொம்பவே வந்து பயன்படுங்க. சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இதை வந்து உங்களுடைய உணவில் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை சேர்த்துக்கிறதுனால உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உயராமல் வந்து பார்த்துக்க முடியும்.
ஸோ இது மாதிரி நிறைய உதவிகளை அவரைக்காய் வந்து செய்யுது. அவரைக்காயை தொடர்ந்து வந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது இது மாதிரி நிறைய ஆரோக்கிய நன்மைகளை நீங்கள் எளிமையாக பெற முடியும். ஆயிலை கூட்டி கொடுக்கக்கூடிய அவரைக்காயினுடைய பயன்களை பற்றி தெளிவாக இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் யாருக்கெல்லாம் அவரைக்காய் சாப்பிட பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.